இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சொல்ல போகின்ற கதை சிதறுகாய். நான் ஒரு கோவில் அர்ச்சகர் குடும்பத்தில் வந்தவன். எங்களுடைய கோவில் எல்லா இனத்தவருக்கும் பொதுவானதாக இருக்கும். அதிலே மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சமுதாயம் சார்ந்தவர்கள் வருவார்கள். அதிலே 4வது சனிக்கிழமை என்று மிகுந்த கூட்டம் இருக்கும். அன்றைய தினம் நாங்கள் மட்டும், அதாவது நான், எனது அப்பா, பெரியப்பா போன்றவர்கள் மட்டும் கோயிலில் இருந்தால் போராது. எனவே எங்களுடைய உறவினர்களெல்லாம் வந்து எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதிலே ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஒரு பையன் அந்த உள்ளே இருக்கிற கோயில்களிலே தேவராஜ பெருமாள் என்பவர் நேரே கிழக்கே பார்த்திருப்பார், அழகராஜ பெருமாள் என்று தெற்கே பார்த்திருப்பார். அதை பற்றி ஒரு கதை உண்டு. அதாவது அழகர் கோயிலில் இருக்கிற அழகர் கொண்டு வந்து தெற்கே பார்த்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அது அமைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு அந்த காம்பவுண்டு சுவர் கட்டும் பொழுது, சுற்றுச்சுவர் கட்டும் பொழுது, அந்த இடத்துல கட்டுகிற சுவர் இடிந்து விழுந்து கொண்டிருந்ததாம். ஒருவர் கனவிலே தோன்றி, அதாவது அழகர் பார்த்து கொண்ட அளவிலே ஒரு துவாரம் கொடுத்து, அது அந்த சுவாமிக்கு நேராக இருக்கும்படி கட்டினால்தான் நிற்கும் என்று கனவில் இருந்தார். அதன்படி அவர்களும் தெற்கே பார்த்து கொண்டிருக்கிற அழகர் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நேராக ஒரு துவாரத்தை அதை சச்சேதனமாக கத்தரித்து அவர் வெளிப்படையாக அதை அங்கிருந்து பார்க்கும்படி ஓப்பனாக வைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் அப்படி அந்த சுவர் நின்றது என்று சொல்லுவார்கள். அந்த அந்த அழகர் சுவாமி இடத்திலே ஒரு 18ஆம் படி கருதுகிறது. அதைத்தான் அந்த நேரே கிழக்கே பார்த்து கொண்டிருப்பதாக அந்த இடத்திலே அமைத்திருப்பார்கள். இவ்வாறு அமைத்திருக்குள்ளே அந்த 4வது வாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உள்ளே சென்று சுவாமியை தரிசனம் செய்து பின்னர் அந்த அழகர் கோயிலுக்கு போல 18ஆம் படியில் இருக்கிற அந்த அழகர் கோயிலை ஸ்தாபித்து அந்த இடத்துல இருக்கிற அந்த 18ஆம் படி சுவாமியை இது விட்டு போவார்கள், சேவித்து விட்டு வழிபாடு செய்துவிட்டு போவார்கள். அன்றைய சனிக்கிழமையிலே மிக கூட்டம். நான் உள்ளே இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன். வெளியே கொண்டிருந்த இடத்துல அந்த அந்த கருப்பநாத சுவாமி இடத்துல ஒரு கூட்டம், அந்த இடத்துல ஒரு கூச்சல் குழப்பம். என்னவென்று நான் போய் கேட்டேன். அவர் அதே மாதிரி விவசாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு பையனுக்கு திருமணம். எனவே அவர்களை கொண்டு வந்து தேங்காய் பழமெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பையனுக்கு இந்த பூஜை செய்வது என்பது அதுவும் ஒரு கலை தான். அவருக்கு தெரியாது. அவர் தேங்காயை ஒரு அடி அடித்திருக்கிறார். அது சுக்கு நீராக போய்விட்டது. உடனே அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு என்ன மனப்பான்மை என்றால், பையனுக்கு கல்யாணம் ஆக போகிறது, இந்த நேரத்தில் இது ஒரு கெட்ட சகனம் என்று நினைத்து அவர்கள் வருந்தினார்கள். நான் உள்ளே செல்லும் பொழுது அந்த பையன் சொல்லி கொண்டிருந்தான், நான் என்ன செய்வது, உங்களுடைய நேரம் உங்களுக்கானது, அதனால் இறைவன் காட்டிவிட்டான் என்று அவர்களுக்கு இன்னும் அச்சமூட்டி கொண்டிருந்தான். நான் திரும்பி சென்றவுடன் கேட்டேன், என்ன ஏது என்று. அவர்களெல்லாம் வருடம் வந்து கொண்டிருப்பதனால் என்னை அவர்கள் மிக நன்றாக தெரியும். அவர்களும் என்னிடத்திலே முறையிட்டார்கள், தம்பி நல்ல தேங்காயை வாங்கி கொண்டு கொடுத்தோம், என்ன நேரமோ எங்களுக்கு தேங்காய் போய் சிதறுகாயாக உடைந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். நான் அந்த இடத்துல யோசித்தேன், சமயோஜிதமாக ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று, பாசிட்டிவாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உடனே அவரிடம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லோருக்கும் நேர்வதில்லை, ஒரு சில வருடங்களே தான் நேர்கிறது. அவ்வாறு நேர்வதனுடைய காரணம் என்றால், அந்த குடும்பம் அவ்வளோ தூரம் பெருகும். அவர்களுடைய இடத்திலே இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப எண்ணிக்கை சிதறுகாய் அளவுக்கு நிறைய உண்டாகும் என்று அந்த இடத்திலே நான் சமயோஜிதமாக கூறினேன். அவர்கள் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றால், இந்த குடும்பத்தில் இருக்கிறீர்கள், இந்த பையனுக்கு திருமணம், இந்த பையனுடைய தம்பிக்கு திருமணம், தங்கைக்கு திருமணம் செய்யும் பொழுது இதே மாதிரி அநேகமாக நிறைய குழந்தைகள் உண்டாகும், உங்களுடைய அந்த சந்ததிகள்லாம் பெருகும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் என்று சொன்னேன். அங்கிருந்தவர்கள் என இதற்காக சொல்கிறீர்களா என்று சொன்னான். நான் இத்தனை வருடங்கள் அர்ச்சகராக இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்திலே தான் இது சொல்கிறேன், இதை அவசரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன்.
அவர்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த தேங்காய் சிலைகளை எல்லாற்றையும் எடுத்து கொண்டு போய் அங்கே இருக்கிற பக்தர்களாம் விநியோகப்படுத்துகிறார்கள். எனவே அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் நாம் நேரடியாக அணுக வேண்டும். அது பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. மக்களுடைய மனதிலே இது ஒரு நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அவ்வாறு ஒரு பாசிட்டிவாக சொல்ல தெரியாமல் அவர்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குறார்கள், கவலை உண்டாக்குறார்கள். எனவேதான் இன்றைக்கு இளைஞர்கள் சொல்லிக்கொள்வது எல்லாத்தையும் நேர்மறையாக அணுக வேண்டும். அப்படி அணுகினால் கூட இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான நல்ல உணர்ச்சி உண்டாகும், நல்ல குணங்கள் உண்டாகும், நேர்மையான ஒரு மனது ஏற்படும், மகிழ்ச்சியாக இருக்கும். இவை எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுதான் மக்களுடைய எண்ணமே தவிர அவர்களுக்கு பதவி கூட்டுவதோ பயத்தை காட்டுவதோ அல்ல என்பதை எளிதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.